புதுமை தேவகுமாரன்
புதுமை தேவகுமாரன் பிறந்தார் பெத்லகேமில். புல்லனை மீது தவழ்ந்தாரே, புல்லனை மீது தவழ்ந்தாரே, தூதன் நற்செய்தி சாற்றிடவே தேடி சென்றனரே, ஒரு கூட்டம் தேடி சென்றனரே, காத்திருந்த நல்மேய்ப்பரன்றே கண்ட காட்சி இதே, காத்திருந்த நல்மேய்ப்பரன்றே கண்ட காட்சி இதே. புதுமை தேவகுமாரன் பிறந்தார், பெத்லகேம் பாலன் புல்லனை மீது தவழ்ந்தாரே, புல்லனை மீது தவழ்ந்தாரே. ஆயக்கொடியில் அன்புருவம் ஆண்டவர் பிறந்தார், மவிந்தை ஆண்டவர் பிறந்தார், வான சாஸ்திரிகளும் பணிந்தே வணங்கும் தாழ்மையிதே, வான சாஸ்திரிகளும் பணிந்தே வணங்கும் தாழ்மையிதே. புதுமை தேவகுமாரன் பிறந்தார், பெத்லகேம் பாலன் புல்லனை மீது தவழ்ந்தாரே, புல்லனை மீது தவழ்ந்தாரே. பண்புமிகும் பாலகனே, பள்ளத்தாக்கின் மலர் லிலிப்பு, பள்ளத்தாக்கின் மலர் தம்மை பின்பற்றியே துதிக்கும் காலம் இதே, தம்மை பின்பற்றியே நடப்போ துதிக்கும் காலம் இதே. புதுமை தேவகுமாரன் பிறந்தார், பெத்லகேம் பாலன் புல்லனை மீது தவழ்ந்தாரே, புல்லனை மீது தவழ்ந்தாரே. தேவபிதாவை சேர்வதற்கே ஜீவ மார்க்கம் இவர் கிறிஸ்து, ஜீவ மார்க்கம் இவர் முன்னனை முதல் கொள்கதாவே துன்ப பாதையிதே, முன்னனை முதல் கொள்கதாவே துன்ப பாதையிதே. புதுமை தேவகுமாரன் பிறந்தார், பெத்லகேம் பாலன் புல்லனை மீது தவழ்ந்தாரே, புல்லனை மீது தவழ்ந்தாரே. விண்வெளி வெள்ளி பாலகனே, மண்ணுலகினிலே உதித்தார், மண்ணுலகினிலே மீண்டும் மின்னலை போல் வருவார், மன்னன் வாக்குமிதே, மீண்டும் மின்னலை போல் வருவார், மன்னன் வாக்குமிதே. புதுமை தேவகுமாரன் பிறந்தார், பெத்லகேம் பாலன் புல்லனை மீது தவழ்ந்தாரே, புல்லனை மீது தவழ்ந்தாரே. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். आइए हम सभी खड़ा हो जाएंगे। லூக்கா 2ஆம் அதிகாரம் लूका 2 अध्याय முதல் 20 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். पहला 20 वचन को हम बदल बदल पढ़ेंगे।
அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். கலிலேயா நாட்டுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த க்ஷணமே பரமசேனியின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நம்ம பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னையில் கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியில் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படி கேட்டு தெரிந்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். நம்ம எல்லாரும் இந்த காலையில ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில அந்த இரட்சகரை, இந்த மேசியாவை, இந்த கிறிஸ்துவை நாம் உயர்த்தும்படியாக கடந்து வந்தோம். इस सुबह हम भी ये क्रिसमस के दिनों में प्रभु को स्तुति करने के लिए, आराधना करने के लिए हम आया है. ஏதோ பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று நாம் வரவில்லை. कुछ त्योहार मनाने के लिए हम नहीं आया है. இந்த இரட்சகரை நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ये उद्धार करने वाला प्रभु का हम आराधना करने के लिए आया. 2020 வருஷங்களுக்கு முன்பாய் இந்த இரட்சகராய் இருக்கிற ஆண்டவர் இந்த பூமிக்கு மனுஷனாய் அவதரித்தார். और 2020 साल के पहले उद्धार करने वाला प्रभु दुनिया में आकर हमारे लिए आया है. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். और पापी को उद्धार करने के लिए उद्धार करने वाला यीशु दुनिया में आया. வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ये वचन और सच्चाई है और सबिल से இயேசு करने இந்த वाला பூமிக்கு है. வந்தது உண்மை என்பதை பரிசுத்த வேதம் உறுதிப்படுத்துகிறது. यीशु दुनिया में जो आया के और सच करके और पवित्र शास्त्र में बताता உலகத்தை है. அழிப்பதற்காக ரட்சிப்பதற்காய் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு ये வந்தார். दुनिया को नाश करने के लिए नहीं, लेकिन उद्धार करने के लिए प्रभु यीशु दुनिया में आया அந்த है. இரட்சகரை இந்த காலையில் ஆராதிக்க தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். ये प्रभु का आराधना करने के लिए हम और आप और जो परीक्षा पाया है, நாம் அமைதியா இருக்க வேண்டாம். हम चुपचाप ना बैठना है. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவராய் கர்த்தரை நான் உயர்த்தி हम सभी துதிப்போம். अपना मुंह खोलकर प्रभु को स्तुति धन्यवाद करेंगे. எல்லாரும் ஆண்டவரை கனப்படுத்துவோம். सभी प्रभु का आदर करेंगे, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். प्रभु को धन्यवाद करेंगे. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. हे प्रभु आपको धन्यवाद. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவராய் கர்த்தரை உயர்த்தி துதிக்கலாம். सभी ताली बजाकर प्रभु यीशु का महिमा करेंगे. நீர் பூமிக்கு வராதிருந்தா आप पृथ्वी में नहीं आएगा तो நாங்கள் இன்னும் பாவத்தில் இருப்போம். हम पाप में रहता था ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் और இருந்திருப்போம். आपके सजा का कारण बनेगा. ஆண்டவரே பாவத்திலே மடிந்து போயிருக்கலாம். पाप में हम मरा होगा, ஆனால் எங்கள் அன்பின் தகப்பனே, लेकिन हमारे प्यारे पिता ஒரு சிறு பாலகனாய் இந்த பூமிக்கு வந்து आप पालक बन के पृथ्वी में आया. அழிப்பதற்கல்ல மீட்டு ரட்சிப்பதற்காக हमें मिटाने के लिए नहीं, हमें उद्धार करने के लिए. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். प्रभु को धन्यवाद करेंगे. Thank you ஆவியானவரே. धन्यवाद पवित्र आत्मा जी. Thank you ஆவியானவரே. धन्यवाद पवित्र आत्मा जी. எங்கள் அருமை தகப்பனே, हमारे प्यारे पिता கிறிஸ்துவாகிய இரட்சகரே, और उद्धार करने वाला यीशु, தேவகுமாரனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். धन्य के स्तुति करता है प्रभु जी. Praise God. Hallelujah. धन्यवाद. हालेलुया. Hallelujah. हालेलुया. धन्यवाद प्रभु जी. எங்களை அதிகமாய்
நேசிக்கிற பிதாவே, हमें ज्यादा प्यार करने वाला अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனைக்காக इस आशीष पाए हुए आराधना के लिए धन्यवाद। இரண்டாவது ஆராதனை உம்முடைய பரிசுத்த கரங்களை ये दूसरा आराधना को पवित्र हाथों में सौंपता எங்கள் हूं। அன்பின் தகப்பனே, இந்த ஆராதனை हमें ஆசீர்வதிப்பீராக. पवित्र पिता ये आराधना का இந்த आशीष दीजिए। ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளோடு ஆவியானவர் பேசுங்க. इस आराधना में आए हो और एक जन के साथ आत्मा ने நாங்கள் बात कीजिए। கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, हम सुनने वाला केवल नहीं की, அதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாக மாற்றுங்க. उनके अनुसार चलने वाला प्रभु को ஏதோ பேரளவுக்கு ஆண்டவரே கிறிஸ்துமஸ் நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி விட்டு கடந்து போறோம். और नाम के लिए क्रिसमस को मनाकर जाने वाला बच्चा लोग नहीं प्रभु। ஆண்டவரே, மற்றவர்களுக்கு இயேசுவை நாங்கள் அறிவிக்க காண்பிக்க கர்த்தர்களுக்கு உதவி दूसरा செய்யுங்க. यीशु को बताने के लिए दिखाने के लिए अनुग्रह कीजिए। காலையில் எங்களுடைய இடைப்படுங்க. यीशु भी हमारा संग भाग लीजिए। எல்லா மகிமைக்கான துதி உமக்கு सारे செலுத்துகிறோம். महिमा आदर गौरव आपके देता हूं। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु के अच्छे नाम से पिता, ஆமென். आमीन। बैठ जाइए। உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். आप सभी को प्रभु यीशु मसीह के और मीठा और मधुर नाम से क्रिसमस को बधाई देता हूँ। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहाँ आया हुआ और एक जन को प्रभु आशीष करेगा। லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் लूका रचित सुसमाचार उसके दूसरा अध्याय 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 8वां वचन से लेकर पढ़ेंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உள்ளே குடிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இங்கே சில வசனங்களை நான் வாசித்தோம். यहाँ कई वचन को हमने पढ़ा है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மேசியாவாக பிறப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் இருந்தது. प्रभु यीशु मसीह ने और जो मेसिया बनकर दुनिया में जन्म होगा करके उस दिन था और यहूदियों को एक भरोसा विश्वास था। அவர்களுடைய விசுவாசம் என்ன என்றால், उनके विश्वास क्या है तो அவர் பிறக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தது. वो जन्म होते समय हमारे लिए एक राज्य देगा ऐसे एक विश्वास उनके पास था। ஏனென்றால் ரோமருடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார். क्योंकि रोमिया को गुलामबंदी में वो लोग இந்த था। அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். ये गुलामबंदी से वो छुटकारा पाना है। எங்களுக்கு ஒரு மேசியா இந்த பூமியில பிறப்பார். हमारे लिए एक मेसिया दुनिया में जन्म இந்த होगा। அடிமையிலிருந்து எங்களை மீட்டெடுப்பார் एक गुलामबंदी से हमें छुड़ाएगा என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தது. ऐसे एक भरोसा उनके पास था। ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக அல்ல, लेकिन प्रभु यीशु उनको राज्य को देने के लिए नहीं, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக பிதாவானவர் தம்முடைய குமாரனாயிருக்கிற கிறிஸ்துவை பாலகனாக இந்த பூமிக்கு लेकिन அனுப்பினார். दुनिया को उद्धार करने के लिए पिता परमेश्वर ने अपना पुत्र को बालक रूप से भेजा है। இந்த மேசியாவாகிய கிறிஸ்துவை காண வேண்டும், அவருடைய பிறப்பை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருந்தார். और ये प्रभु यीशु को देखना है और उनको जन्म को देखना करके कई पवित्र लोग उनके लिए प्रतिज्ञा करके बैठा था। சிமியோன் வயது சென்றது, और सिमियोन उम्र कट गया, ஆனால் அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. लेकिन उनके लिए एक वचन दिया गया है, நீ கிறிஸ்துவை காணாதிருக்கிற வரைக்கும் நீ மரணத்தை சந்திக்க तू மாட்டாய். मसीह को देखने तक तू मृत्यु नहीं होगा, நீ அவரை நீ காண்பாய். तू उसको देखेगा। ஆகையால் அவன் ஆவலோடு கூட அந்த நாளை அவன் எதிர்பார்த்தவனாய் தேவாலயத்திலே காத்திருந்தான். इसलिए वो प्रतिज्ञा के साथ वो दिन को देखने के लिए वो அவரை जाते காணும் देखा। பொழுது, उनको देखते समय உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது சமாதானத்தோடு கூட என்னை போக விடுகிறேன். आपको उद्धारों को मैं देखा है और मुझे अभी शांति के साथ भेजता है। அங்கே அன்னாள் என்று சொல்லக்கூடிய பானுவேலினுடைய குமாரத்தி ஸ்தோத்திரம் இந்த மீட்பரைக்காக காத்திருந்தார். और अन्नाल बोलने वाला एक और जो उम्र वाले व्यक्ति ने और ये उद्धार करने वाला प्रभु के लिए बाट जोते रहा। அவள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் वो காத்திருந்தார். प्रार्थना में उपवास में बाट जोते रहा। அவளும் அந்த நாட்கள் அந்த நேரத்திலே இயேசுவை கண்டார். वो भी उस दिन में यीशु को देखा। விதமாய் அநேக பரிசுத்தவான்கள் அநேக தெய்வ மக்கள் இந்த மேசியாவுடைய பிறப்பை காண வேண்டும் என்று வாஞ்சித்தார். ऐसे कई पवित्र लोग और प्रभु के बच्चा लोग यीशु को जन्म को देखने के लिए बाट जोते रखा था। மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே मत्ती रचा सुसमाचार दूसरा अध्याय में ஏரோதினுடைய நாட்களிலே சாஸ்திரிகள்
ஆண்டவராகிய இயேசுவை தேடிக்கொண்டு கடந்து வந்தார். और ये रोज के दिनों में और ज्योति लोग ने यीशु को ढूंढ कर आया. அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. उनके लिए एक चिन्ह गया. அந்த அடையாளம் நட்சத்திரம். वो जो चिन्ह और जो நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினது. तारा उनको अगुवाई किया. அநேக நாட்களாக அதற்காக அவர்கள் காத்திருந்தவர்கள் कई दिनों से उनके लिए बाट होते रहा. அந்த இயேசுவை பார்ப்பதற்காக வந்தார்கள். यीशु को देखने के लिए आया. ஹல்லேலூயா, हालेलुया. விதமா எத்தனையோ காரியங்களை நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். वैसे कितने कार्य को शास्त्र के द्वारा हम समझ सकते ஆனால் हैं. இந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே लेकिन दूसरा अध्याय 8वां वचन में மேய்ப்பரை குறித்தும் மேசியாவை குறித்தும் எந்த விதமான ஒரு அறிவில்லாத ஒரு மேய்ப்பரை நாம் இங்க பார்க்கிறோம். लेकिन यीशु के बारे में और मेसिया के बारे में कोई भी जानकारी नहीं है. ऐसे एक चरवाहा है, அவர்களுக்கு அதை குறித்து தெரியாது. उनको उनके बारे में जानकारी नहीं है. தாங்கள் உண்டு, தங்களுடைய வேலை உண்டு, தங்களுடைய ஸ்தோத்திரம் காரியம் உண்டு என்பதை கவனித்துக் கொண்டிருந்தார். वो है अपने काम है और उसका कार्य में वो देखते बैठा था. இந்த 8ஆம் வசனத்திலே 8वां वचन में மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்தார். और चरवाहा और जो खेती बाड़ी में अपने और जो झुंड को और रखवाला किया था. எல்லா அறுவடை எல்லாம் முடிந்திருக்கிறது. सारे कटना हो गया है. அவ்விதமாய் ஸ்தோத்திரம் அடுத்த அறுவடை இன்னும் கொஞ்சம் பிற்பாடு நடைபெறும். और दूसरा कटना थोड़ा दिन के पास होगा. வயல் எல்லாம் வெறுமையாக இருக்கிறது. और खेती बाड़ी से भी खाली पड़ा है. ஆகையால் ஸ்தோத்திரம் அந்த ஆடுகளை வந்தவர்கள் கிடை அமர்த்துவார்கள். और जो उसको मेमना को और जो झुंड लगा के இவ்விதமாக அவர்கள் இருக்கிற நேரத்தில் ऐसे वो लोग रहने के स्थान पर தேவ தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக தோன்றினார்கள். और परमेश्वर का दूत उनके सामने और दिखाने लगा. அவர்களுக்கு முன்பாக தோன்றி ஒரு நற்செய்தியை அறிவித்தார். उनके सामने बताकर एक सुसमाचार बताने लगा. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காய் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். उद्धार करने वाला प्रभु यीशु आपके लिए दाऊद के गांव में जन्म हुआ है. ஹல்லேலூயா, हालेलुया. நற்செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. और एक सुसमाचार उनको मिला. அந்த நற்செய்தி தங்களுடைய காதுகளிலே அவர்கள் கேட்டார். वो सुसमाचार को अपना कानों से सुना है. பரலோகத்திலிருந்து எப்பொழுதும் நற்செய்தி நமக்கு வந்து கொண்டே और இருக்கும். सोच से हमेशा हमारे लिए सुसमाचार आते रहेगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நியூஸ் என்று சொன்னால் செய்தி என்று அர்த்தம். और संदेश बोलेगा तो और जो न्यूज़ बोलेगा तो संदेश करके मतलब है. அந்த நியூஸிலே 4 வார்த்தைகள் இருக்கிறது. और न्यूज़ में 4 अक्षर हैं. ஒன்று N, இன்னொன்று E, இன்னொன்று W, இன்னொன்று S. और NE और WS. முதலாவது அந்த செய்தி நார்த்திலிருந்து தான் வர வேண்டும். और पहले वो संदेश नॉर्थ से मतलब उत्तर से आना चाहिए. அப்ப செய்தி என்று சொல்லும் பொழுது முதலாவது N என்று இங்க வாசிக்கிறோம். और संदेश बोलेगा तो पहला और N करके पढ़ता है. நமக்கு நார்த் எது? பரலோகம். हमारे लिए और जो नॉर्थ क्या है और जो उत्तर क्या है, स्वर्ग है. பரலோகத்திலிருந்து எப்பொழுதும் நமக்கு செய்தி வந்து கொண்டே இருக்கும். और उत्तर से हमेशा मेरे लिए संदेश आते रहेगा. எப்படிப்பட்ட செய்தி? कैसे संदेश है? அழிவின் செய்தி அல்ல, नाश के संदेश नहीं है துக்கத்தின் செய்தி அல்ல, और शोक के संदेश नहीं है. செய்தி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். सुसमाचार मेरे लिए आते रहेगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி என்று வேதம் சொல்லுகிறது. दूर से आने वाला सुसमाचार का விடாய்த்து ஆத்மாவுக்கு அது குளிர்ந்த நீராக இருக்கும். और थक गया वो प्राण के लिए और जो ठंडे पानी के தேவ समान रहेगा. சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நற்செய்தியை கர்த்தர் जब வைத்திருக்கிறார். आप प्रभु के समूह में आते हैं तब परमेश्वर आपके लिए सुसमाचार को அந்த रखा है. நற்செய்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் கேட்க வேண்டும். वो सुसमाचार को प्रभु के बच्चों को आप और मैं सुनना चाहिए. இனி ஒரு ராக்காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. और एक अंधेर का दिन और जल्दी आने वाला है. உலகம் அழியக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக வரப்போகிறது. दुनिया और नाश होने वाला समय पर आने वाला है. முன்பாக தேவ சமூகத்திலிருந்து நற்செய்தியை நாம் கேட்டு பழகிக் கொள்ள வேண்டும். उसके पहले प्रभु के सम्मुख से सुसमाचार को सुनकर हम सीखना चाहिए. ஹல்லேலூயா, हालेलुया. அந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது நற்செய்தி வந்தது, அதை वो கேட்டார்கள். चरवाहों को पहले और सुसमाचार आया, वो लोग पहले सुनने लगा. அவர்கள் கேட்டார்கள். वो लोग सुना அந்த செய்தியை ஏனோ தான் என்று புறக்கணிக்கவில்லை. और वो संदेश को ऐसे जैसे वो इनकार யாருக்கோ नहीं किया. சொல்லப்பட்டது என்று அவர்கள் அவிதமாய் ஸ்தோத்திரம் அதை விட்டுவிடவில்லை. इसको बताया गया, मुझे क्या करके नहीं छोड़ा. அவர்களை தேடி பரலோகத்தின் தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து அந்த செய்தியை கவனமாய் கேட்டார்கள். उनके ढूंढ कर स्वर्ग के दूध आंख के बताया, ऐसा सोचकर वो ध्यान में सुनने लगा. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற செய்தியை நீங்கள் கவனமாய்
கேட்க வேண்டும். वैसे कि प्रभु आपको देने वाला संदेश को ध्यान से सुनना चाहिए. ஏனோ தான் என்று கேட்பீர்கள் என்றால் அந்த செய்தியிலே எந்த விதமான மேன்மைகளை நீங்கள் காண முடியாது. ऐसे जैसे वो संदेश को आप सुनेगा तो वो संदेश को द्वारा आपको कुछ लाभदायी नहीं होगा. முதலாவதாக அவர்கள் செய்தியை கேட்டார். पहले वो लोग संदेश को सुनने लगा. கேட்கும் பொழுதுதான் உங்களுக்குள் விசுவாசம் உண்டாகும். सुनते समय आपके अंदर विश्वास आएगा. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் रोमिया का पुस्तक 10वां अध्याय 17ஆம் வசனத்திலே 17 वचन में விசுவாசம் எதனாலே வருகிறது? विश्वास कैसे आता है? கேள்வினாலே வருகிறது. सुनने से आता है கேள்வி தேவ வசனத்தினாலே வருகிறது. और सुनने प्रभु के वचन के द्वारा आता है. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க பழக வேண்டும். प्रभु के बच्चों को प्रभु के वचन को सुनने के लिए हम सीखना चाहिए. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் அவிதமாய் செய்தி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. और इस्राएल लोग को मूसा के द्वारा न्याय प्रमाण दिया गया है. ஆனால் அந்த செய்தியை அவர்கள் கேட்க விரும்பாதபடியினால் लेकिन वो संदेश को सुनना नहीं चाहता था. மோசே உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், मूसा ने और व्यवस्था विवरण 30वां अध्याय में बता रहा है உங்களுக்கு காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவியையும் உணரத்தக்க இருதயத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தால் நலமாயிருக்கும். आपको और देखने वाला आंखों को और सुनने वाला कानों को महसूस करने वाला हृदय को देता तो अच्छा भला ही रहेगा. கண் இருக்கிறது, காது இருக்கிறது, இருதயம் இருக்கிறது. आंख है, कान है, हृदय है, ஆனால் கேட்கக்கூடிய காதாக இருக்கவில்லை. लेकिन सुनने वाला कान नहीं है, காணக்கூடிய கண்ணாக இருக்கவில்லை. देखने वाला आंख नहीं है, உணரக்கூடிய இருதயமாக இருக்கவில்லை. महसूस करने वाला हृदय नहीं है. இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கு அப்படி இருக்கலாம். यहाँ बैठने वाला हमें भी ऐसा हो கண் सकता है. இருக்கலாம், காது இருக்கலாம், இருதயம் இருக்கலாம். आंख है, कान है, हृदय भी है. இந்த கேட்கிற அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய செவியிலே இறங்கி உங்களுடைய இருதயத்தை அது தொட வேண்டும். लेकिन सुनने वाला वचन आपको कान से जाकर आपके हृदय में जाकर और महसूस होना चाहिए. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இங்கே மேய்ப்பர்கள் கேட்டார்கள், यहाँ और चरवाक लोग सुना है, செய்தி கேட்டார். संदेश को सुना அது கேட்டுவிட்டு और सुनकर அவள் அமைதியா இருக்கலாம். चुपचाप नहीं बैठा. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் प्रभु के बच्चा लोग हम भी தேவ வசனத்தை கேட்கிறோம். प्रभु के वचन को हम सुनते हैं, கேட்டுவிட்டு सुनकर வெறுமையா இருக்கக்கூடாது. चुपचाप नहीं बैठना है. கேட்ட அந்த தேவனிடத்திலிருந்து நிச்சயமாய் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். और सुना हुआ परमेश्वर के वचन से उसके आशीष जो है वो प्राप्त करना है. கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. प्रभु को ढूंढने वाला, खोजने वाला को कुछ भी भलाई कठिन नहीं होगा. கேட்கிறீர்கள், ऐसे आप पूछते हैं, உங்களுக்கு நிறைய குறைவு இருக்கலாம். आपको बहुत खटिया हो सकता है. எவ்வளவோ பண தேவை இருக்கலாம், ஆகார குறைவு இருக்கலாம், பிள்ளைகளை அவிதமாய் சோத்திரம் அவருடைய தேவைகளை சந்திக்க முடியாதவர்களாய் இருக்கலாம். कितने पैसा का कटी हो सकता है और जो भोजन का कटी हो सकता है, बच्चा लोग को बराबर संभाल नहीं पाता. ஆனால் வேதம் என்ன लेकिन சொல்லுகிறது? शास्त्र क्या बताता है? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையும், शेर का बच्चा लोग को और कटी रहेगा, அது பட்டினியா वो இருக்கும். भूखा रहेगा. கர்த்தரை தேடலுக்கு நன்மை குறைபடாது. लेकिन परमेश्वर को खोजने वाले को कुछ भी भलाई कठिन नहीं இந்த होगा. வார்த்தை இப்படி சொல்லுகிறது. वचन ऐसे कहता है, அப்ப நான் என் ஆண்டவரை தேடினால் எனக்கு குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக்க முடியும். हमारा प्रभु को हम ढूंढेगा तो खोजेगा तो हमारा जरूरत मिल जाएगा. வசனம் வார்த்தை தேவனை தேடக்கூடியதாக உங்களை கொண்டு போக வேண்டும். तभी वो वचन प्रभु को ढूंढने वाला, खोजने वाला उसके और ले जाना चाहिए. உங்களுடைய குறைகளை நிறைவாக்கக்கூடிய அந்த தேவ சமூகத்திலிருந்து அந்த நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். आपको घटी को और पूरा करने वाला वो भगवान से वो वचन को द्वारा पूरा करना चाहिए. தேவன் உங்களை அபிஷேகிக்கிறார். प्रभु आपका अभिषेक करता என் है. தேவன் என்னை அபிஷேகிக்கிறவர் मेरे प्रभु मुझे अभिषेक करने वाला என்று கேட்பீர்கள் என்றால் ऐसे आप सुनेगा तो அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். उसका अनुभव करना चाहिए. ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். प्रभु से मांगना चाहिए. ஆண்டவரே என்னை நீர் அபிஷேகம், प्रभु मुझे आप என் ஆவியினால் நிரப்பணும். आप आत्मा से भर दीजिए. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. எனக்கு அருமையான मेरे प्यारे लोगों, அவர்கள் கேட்டார். वो लोग ने सुना है. கேட்கிற தெய்வ மக்களாக நாம் இருக்க வேண்டும். सुनने वाला प्रभु का बच्चा लोग हम रहना चाहिए. கிறிஸ்தவ மார்க்கம் கேட்பதுகிற மார்க்கம் மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கிற மார்க்கம். और मसीह का मार्ग केवल सुनने वाला नहीं, उसका अनुभव करने वाला मार्ग है. வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். आपको जीवन में अब अनुभव करना है. கேட்கிற நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். सुनने वाला आप उसका अनुभव करना है. எந்த வார்த்தைகள் உங்களுடைய ஆவியான உங்களோடு இடைப்படுகிறாரோ அந்த வார்த்தைக்கு உரியவரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். और जो वचन के द्वारा प्रभु आत्मा जी आपसे मिलता है वो उसका अनुभव करना है. முதலாவது மேய்ப்பர்கள் கேட்டார். पहला मैं सर्वागा ने सुना है. இரண்டாவதாக அவர்கள் என்ன செய்தார்? दूसरा वो लोग ने सुनकर क्या किया? இரண்டாம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் और लूका रचा सुसमाचार दूसरा अध्याय 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 15 वचन से लेकर पढ़िए. நாம் எத்தனை ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தர் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதை
இங்கே கவனிங்கள் இந்த வார்த்தைகளுக்கு. यह गए वचन पर ध्यान कीजिए। தேவ தூதர்கள் அவர்கள் விட்டு கடந்து போன உடனே परमेश्वर का दूत उनको छोड़कर चलने जाने இந்த के बाद மேய்ப்பர்கள் அங்கே இருக்கவில்லை. और ये चरवाहा वहां नहीं बैठा। தூதர்களால் நமக்கு சொல்லப்பட்டதை பார்க்கும்படிக்கு நாம் புறப்பட்டு போவோம். दूतों से हमें जो बताया हुआ उसको देखने के लिए हम जाएंगे। இந்த வசனம் எப்படி சொல்கிறது? ये वचन ऐसे बताता है, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார். हम बेथलेहम में जाकर प्रभु से हमें जो बताया हुआ ये कार्यों को जाकर देखेंगे करके बोलने लगा। கிறிஸ்துவ மார்க்கம் அறிவிக்கிற மார்க்கம் மாத்திரமல்ல, நீ காணத்தக்க காரியத்தை செயல்படுத்துகிற மார்க்கம். और मसीह के मार्ग जो बोलने के लिए उतना नहीं, अब जो बोला हुआ कार्य को देखने के लिए दिखाने वाला कार्य है। ஹல்லேலூயா, हालेलुया। பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார். और देखेंगे आओ करके बोलने लगा। அதை புறப்பட்ட அவிதமாய் அவை இயேசுவை அந்த இரட்சகரை அந்த பாலகனை பார்ப்பதற்காய் கடந்து வந்தார். वो चलकर और वो उद्धार करने वाला प्रभु को देखने के लिए वो लोग चलने लगा। என்ன நடந்தது? क्या हुआ? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். अगले वचन में हम देखता है, தீவிரமாய் வந்து और जल्दी से आकर மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில கிடத்திருக்கிற பிள்ளையும் मरियम को, यूसुफ को और जो सामने गिराया लेटा हुआ बच्चा को भी देखा है। முதலாவது கேட்டார்கள், पहला सुना है, இரண்டாவது அவர்கள் கண்டார்கள். दूसरा वो लोग देखने लगा। நல்ல சொல்லுங்க, हालेलुया बोलिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த வார்த்தைகள் தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரோ அதை செயல்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். प्रभु को बच्चा लोग को आप और मैं जिस वचन के द्वारा प्रभु अमर से बात करता है उसको क्रिया में हम करने वाला व्यक्ति बनना चाहिए। இங்கே சொல்லது போல அவர்கள் கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். यहां जैसे बोला वैसे ही वो लोग को देखा है, ऐसा लिखा है। Praise the Lord. प्रेज़ द लॉर्ड। காணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் और சம்பவிக்கும். देखते समय आपके जीवन में एक बदलवाट, एक चेंज உங்களுடைய होगा। வாழ்க்கையில மாற்றம் சம்பவிக்க வேண்டும். आपको जीवन में एक बदलवाट होना चाहिए। ஏதோ கேட்டோம் கடந்து போனோம் என்று அல்ல. ऐसे सुना है चले गया, ऐसा नहीं। ஏதோ நீங்கள் இந்த காலையில கடந்து வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஒன்னும் புரியல அப்படின்னு போக கூடாது. इस सुबह आप यहाँ आकर कुछ वचन बोला, कुछ समझ भी नहीं आया, ऐसा नहीं बोलना चाहिए। நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்கள் என்றால் आप ध्यान से सुनेगा तो ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். प्रभु आपसे बात करेगा। ஹல்லேலூயா, हालेलुया। இங்கே நாம் வாசிக்கிற வார்த்தை அவர்கள் அந்த பிள்ளையை கண்டார்கள். यहाँ हम पढ़ने वाला वचन उन लोगों ने वो बच्चा को देखा है। எதற்காக இவ்வளவு தீவிரமாய் தங்களுடைய மந்தையை அவிதமா ஒரு இடத்துல விட்டுவிட்டு விரைவாக அவள் தேடி வந்தார்களோ அந்த குழந்தையை அவர்கள் கண்டார்கள். जिसलिए अपने काम को, अपने झुंड को छोड़कर इतने जल्दी आए आगे उसी कार्य को, बच्चा को वहां देखा है। ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. और उसके कारण एक बदलवाट होगा करके आप नहीं बोलना चाहिए। மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் मत्ती सुसमाचार 2वां अध्याय 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11वां वचन को ले लीजिए। 3 சாஸ்திரிகள் இயேசுவை காணும்படியாக வந்தார்கள். 3 ज्योति लोग और यीशु को देखने के लिए आया। மரியாளை கண்டார்கள், பிள்ளையும் கண்டு அதை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. मरियम को देखा, बच्चा को देखकर वो बच्चा को प्रणाम किया करके शास्त्र बताता है। அந்த குழந்தையை கண்டவுடனே அவர்களுக்குள் ஒரு பணிய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. वो बच्चा को देखने से उनका अंदर उनका प्रणाम करने का ऐसा एक महसूस आने लगा। தாங்கள் கொண்டு வந்த பொருளுக்கு உரியவராக இவர் இல்லையே என்று அவிதமாய் சோத்திரம் திரும்ப கொண்டு போகவில்லை. वो जो लाया वो वस्तु को ये योग्यता नहीं है ऐसे बोलकर वापस लौट कर नहीं ले गया। இவ்வளவுதானே நாம் கொண்டு வந்திருக்கிறோம், இன்னும் கொண்டு வந்திருக்கலாமே என்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தின் ஆழத்தில் எழும்பி हम இருக்கும். इतने लाया गया और ज्यादा लाता तो अच्छा रहेगा, ऐसा उसको महसूस मन में आया। அந்த குழந்தைகளுடைய முகத்தில் அத்தனை பிரகாசம், அத்தனை ஜோதி இருந்திருக்க வேண்டும். क्योंकि वो बच्चा को और चेहरा में इतना प्रकाश और इतना ज्योति होना चाहिए था। ஓ, அந்த குழந்தையை கண்டவுடனே அவர்கள் பணிந்து கொண்டார்கள். தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை அவருக்கு முன்பாக வைத்து வணங்கினார்கள். वो बच्चा को देखने से उनको प्रणाम किया और जो लाया हुआ वस्तु को उनको सामने रखकर उनको बलि चढ़ाया। இவர் வணக்கத்துக்குரியவர். ये आराधना के योग्य है। நாங்கள் வெறும் ராஜா என்று தான் நினைத்து வந்தோம். केवल राजा करके सोच कर आया। ராஜாவை பார்க்கிறோம், மேலானவரை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். राजाओं से उत्तम को हम यहाँ देख रहा है। இயேசுவை காணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டும். यीशु को देखते समय हमको जीवन में ऐसे एक बदलवाट, एक चेंज होना चाहिए। இதுதான் கிறிஸ்துமஸ் ஆக்கும். यही मस्त क्रिसमस है। உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? आपके जीवन में यीशु को आप जाना है क्या? இந்த இரட்சகராய் இருக்கிற இயேசுவை உங்களுடைய கண்களிலே நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
பார்த்தீர்களா? उद्धार करने वाला यीशु को आपको आंखों से अब देखा ही क्या? ஒரு நாளிலே ஆண்டவரே நீர் யார் என்று பவுல் கேட்டார். एक दिन और प्रभु आप कौन है करके और शाऊल ने पूछा था. ஆனால் கொஞ்சம் வருஷங்கள் அனுபவங்கள் கடந்து போகும் பொழுது कई साल अनुभव होते समय 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், पहला कुरिन्थियों 13वां अध्याय में बता रहा है, இப்பொழுது நிழலாட்டமாய் अभी பார்க்கிறேன். छाया के रूप से हम देख रहा है. இயேசுவே உம்மை நிழலாட்டமாய் பார்க்கிறேன். यीशु आपको छाया से देख रहा है. ஒரு நேரம் வரும் ஆண்டவரே, एक समय आगा அப்பொழுது अभी முகமுகமாய் आमने सामने हम देखेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. நிழலாட்டமாய் பார்க்கிறேன். छाया से मैं देख रहा हूँ. இயேசுவை காண வேண்டும். यीशु को देखना है. அப்படி காணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கட்டாயம். ऐसे देखते समय जरूर आपके जीवन में एक बदलवाट, एक चेंज होगा. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? आपके जीवन में एक बदलवाट है क्या? காண்கிறவர்கள் மாற்றம் அடைவார்கள். जो प्रभु को देखता है वो लोग एक बदलवाट होगा. யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் अय्यूब का पुस्तक 42वां अध्याय 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க. 5वां वचन को पढ़िए. யோபு 42 5ஆம் வசனம் சீக்கிரம் வாசி. இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. मेरे मुंह से, मेरे कानों से मैं सुना गया, लेकिन अभी मेरा आंख देखता है. உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன். अब तक मैं आपके बारे में सुना था, இப்பொழுது என் கண் உம்மை, लेकिन अभी मेरे आंख आपको देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்நிய கண்கள் என் சொந்த கண்களை காணும் என்று ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு இருந்தவனுக்கு और अन्य आंखों से இப்பொழுது नहीं, ஆண்டவராகிய தேவனை அவன் தரிசிக்கிற ஒரு நேரம் அவனுக்கு வந்தது. अन्य आंखों से नहीं, मेरे खुद का आंखों से देखूंगा ऐसा बोलने वाला वो अपने खुद का आंखों से अभी प्रभु को देख रहा है. என் கண்கள் உம்மை காண்கிறது. मेरे आंख आपको देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகல. प्रेज द लॉर्ड ऐसा बोलकर प्रभु नहीं किया. உம்மை காணுகிறதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. आपको देखने के लिए मुझे एक अच्छा मौका मिला. ஆண்டவரே உமக்கு நன்றி. हे प्रभु आपको धन्यवाद करके அவரை கண்டவுடனே அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் उनको संभविத்தது. देखने से उनके जीवन में एक बदलाव हो गया है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? अभी वो क्या बोला? வாசிங்க. ஆகையால் நான் என்னை அருவருக்கிறேன். इसीलिए मैं अपने आप को इनकार करता हूँ. இயேசுவை கண்டவுடனே தன்னுடைய தன் வாழ்க்கையை, தன்னுடைய உத்தம குணங்களை அவன் அவிதமாய் அருவருக்கிறேன் என்று சொன்னான். और परमेश्वर को देखने से अपने आप को देखते समय वो अपना स्वभाव को इनकार करता है. அவருடைய நண்பர்களுக்கு முன்பாக उनको दोस्त के मित्रों के सामने நான் நீதிமான், मैं धार्मिक हूँ, நான் உத்தமன். मैं गराह हूँ. உண்மைதான், அவன் सच है. நீதிமான், அவன் உத்தமன் தான். वो गराह है, वो धार्मिक है. உத்தமனாகி எனக்கு ஏன் இந்த நிலைமை? और गराह मुझे क्यों ऐसा समस्या? நீங்கள் எல்லாம் என்னை பரிகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி அமைந்து आप விட்டது. सभी तप्ता उड़ाने जैसे मेरे जिंदगी ऐसी हो गया है. அவர்கள் எல்லாம், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய வீட்டிலே ஸ்தோத்திரம் ஒரு மேன்மையாக வைப்பதற்கு கூட வழி இல்லை. और उनके वो घर पे एक ऊंचा स्थान में रखने के लिए भी मार्ग नहीं है. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து பரிகசிக்கக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை அமைந்து விட்டது. ऐसे लोग सभी मुझे देखकर और मजाक उड़ाने देख मेरे जिंदगी हो गया. யோபு துக்கப்பட்டு அவன் அழுதான். अय्यूब ने दुख उठाकर रोने लगा. என் ஆண்டவர் எங்கே சந்திக்கலாம்? मेरे प्रभु को मैं कहाँ मिलूं? அவரை சந்தித்தால் என்னுடைய நீதியை அவருக்கு முன்பாக நான் வைப்பேன். और उनसे मिलेगा तो मेरे धार्मिकता को उनके सामने में என்னுடைய रखूंगा. உத்தம குணத்தை அவருக்கு முன்பாக நான் வைப்பேன். मेरे गराह और स्वभाव को उनके सामने रखूंगा. அதற்காக நீதியை கெட்டியாக நான் பிடித்திருக்கிறேன். इसलिए मेरे धार्मिक में लगातार पकड़ा हूं. ஆண்டவரே, நான் எதை குறைவாய் நினைத்து, हे प्रभु मैं किस में எதிலே क्या நான் कटी, குறைந்து போனேன்? मैं किसमें में कटी हो गया है? ஏன் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது? क्यों मुझे ऐसे हाल हुआ है? ஆண்டவரிடத்தில் இந்த கேள்வி நான் கேட்க போகிறேன். प्रभु से मैं पूछने वाला हूँ. எல்லாவற்றையும் யோசித்தவர் ये सभी सोच कर रखा है. ஆண்டவரை என்னைக்கு பார்த்தானோ प्रभु को जब देखा है, தன்னுடைய நீதி, உத்தமம் எல்லாம், சன்மார்க்கம் எல்லாம் தூர எறிஞ்சிட்டான். अपना घर, अपना धार्मिक सभी फेंक दिया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரே, உமக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே हे प्रभु आपके सामने ये सभी कुछ भी नहीं है. என உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ये आपके सामने कुछ भी नहीं है प्रभु. நான் அதமானே, நான் வெட்கப்படுகிறேன். मैं नाश हो गया को मैं शर्म होता हूँ. என்னுடைய கடந்த காலத்தின் வாழ்க்கை இந்த மேன்மையை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். पिछले दिन में वो जो
घमंड को देखकर मैं लज्जित होता அப்படி हूँ। பேசினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன். ऐसे जो बात किया इसके लिए मैं लज्जित होता हूँ। பெருமையை குறித்து நான் பேசினேன். मेरे घमंड के बारे में बात किया, என்னுடைய நீதியை குறித்து நான் मेरे धर्म பேசினேன். के बारे में बात किया। இப்பொழுது தூளிலும் சாம்பலிலுமாயிருந்து நான் अभी மனஸ்தாபப்படுகிறேன். तूल में रात में बैठकर मैं मन फिराता हूँ। அல்லேலூயா. हालेलुया। நல்ல சொல்லுங்க. एक हालेलुया बोलिए। எப்பொழுது கர்த்தரை காண்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களை நீங்கள் அறிய முடியும். जब आप प्रभु को देखेगा तभी आपको बारे में आप जान सकेगा। இல்லாவிட்டால் மற்றவர்களை பார்த்து கொண்டே அவர்களை விட நான் நல்லா இருக்கிறேன், नहीं तो दूसरा को देखकर उनसे मैं अच्छा हूँ। என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னை விட மேலானவர்கள் அல்ல, मेरे परिवार में जो बैठने वाला मुझसे अच्छा है। என்னுடைய ஜெபம் எப்படி, मेरा प्रार्थना कैसा है, என்னுடைய வேத வாசிப்பு, मेरे शास्त्र का पढ़ना कैसा उपवास है, எப்படி, मेरा उपवास कैसा है। என் சபையில் என்னை போல யார் இருக்கும், मेरे कलीसिया में मेरे जैसे कोई नहीं है। இதமாய் நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ऐसे हम बोल सकते हैं, ஆனால் தேவனை எப்பொழுது காண்கிறோமோ लेकिन जब प्रभु को हम देखता है அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். तब हमारे जीवन में चेंज हो जाता है। அவருக்கு முன்பாக நான் ஒன்று இல்லை, उनके सामने में कुछ भी नहीं है। அவருக்கு முன்பாக நான் குறைவுள்ளவன், उनके सामने में गड्डी हूँ, அவருக்கு முன்பாக நான் ஒரு குற்றவாளி. उनके सामने में एक दोषी हूँ। அல்லேலூயா. हालेलुया। அந்த உணர்வு உங்களுக்குள் வரும், वो महसूस आपके अंदर आएगा। உங்களுக்குள் வர வேண்டும். वो महसूस आना चाहिए எப்பொழுது அவரை காண பொழுது. कभी उनको देखते समय। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான मेरे बात को सुनने वाले प्यारे लोगों, காண்கிற உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? और देखने वाला आपके जीवन में एक बदलवा चेंज आया है அதே क्या? நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், वैसे हाल में आप जी रहे हैं क्या? எந்த ஒரு மாற்றம் இல்லை, कुछ भी और चेंज नहीं है। பெருமை குறையவில்லை, घमंड कटी नहीं हुआ, வாய் பேசிக்கொள்கிற வார்த்தைகள் மாறவில்லை, और मुंह से बोलने वाला बात कटी नहीं हुआ, கேலியும் கிண்டலுமாய் பேசுகிற வார்த்தையில மாற்றமில்லை. हंसी मजाक करने में वो बात में बदलवाट नहीं। அதே நிலைமை எத்தனை வருஷமானாலும் वही हाल कितने साल होने दो, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது மாற்றம் வர வேண்டும். प्रभु के समूह में आते समय एक चेंज, एक बदलवाट होना चाहिए। நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்க, और घुटने टिकाकर प्रार्थना करता है, ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இதை தாங்க, हे प्रभु मुझे वो दे दो, ये दे दो, நான் இப்படி கடந்து போகிறேன் என்னோட கூட வாங்க. हाँ मैं ऐसे जा रहा हूँ, मेरे साथ आइए। ஓ இதெல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய அப்ளிகேஷன் எல்லாம் வச்சிடறோம். ये ऐसे सभी हमारे विनती की सभी हम रख देता है, ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே लेकिन अब प्रार्थना करने के शुरू करने से உங்களுக்குள் ஒரு உணர்வு வருகிறது. आपके अंदर एक महसूस आते ही क्या? உங்களை அறியாமலே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறீர்கள். आपको बिना जानकर आंसू बहाकर रोते ही क्या? ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போதெல்லாம் கேட்க உங்களால் முடிகிறதா? और अब प्रभु मुझे क्षमा करो करके प्रार्थना करते समय मांग सकते हैं क्या? ஆண்டவரே உமக்கு முன்பாய் நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, தயவாய் என்னை மன்னியும் என்று ये கேட்டீர்கள். प्रभु आपके सामने ठहरने के लिए मुझे योग्यता नहीं है, कृपा करके मुझे क्षमा करो करके बोल सकते हैं क्या? அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் நமக்கு எப்பொழுதும் தேவை. ऐसे एक महसूस का हृदय हमेशा हमारे लिए चाहिए, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகும். तभी हमारे जीवन में एक बदलवाट, एक चेंज होगा। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் यशायाह भविष्यवक्ता का 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5वां वचन को ले लीजिए। இந்த 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 6वां अध्याय 5वां ஐயோ वचन में, அதமானே मैं नाश हो गया நான் हूं, அசுத்த உதடு உள்ளதான மனுஷன். मैं गंदगी ओटे वाला हूं। தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் வார்த்தைகளை நான் और வாசிக்கிறோம். भविष्यवक्ता यशायाह का वचन को हम देख रहा है। உசியா மரித்த நேரம் उसिया मरा हुआ समय ஆராதனைக்கு செல்ல வேண்டும். आराधना में जाना है, உசியா அவனுக்கு நெருங்கின உறவின் और முறையார். वो उसिया उनके रिश्ता है। எனக்கு உறவினம் ஒரு நெருங்கின ஒரு ராஜா இருந்தான், இப்பொழுது அவன் மடிந்து போனான். मेरे और जो रिश्ता एक राजा था वो अभी मरा है। என்னுடைய குடும்பத்தை யார் போஷிப்பது? मेरे अभी मेरे परिवार को कौन खिलाएगा? தேவையெல்லாம் அவர் என்னை சந்தித்து मेरे வந்தார். जरूरत से भी वो देता था। இப்பொழுது நான் தனிப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவனை போல अभी இருக்கிறேன். अकेला व्यक्ति के जैसे हो गया है। ஆராதனைக்கு ஆயில போய் விட்டு வரலாம் आराधना में तो जाकर என்கிற आएंगे, எண்ணத்தோடு கூட 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆராதனைக்கு அவன் போகிறான். ऐसे विचार के साथ 6वां अध्याय पहला वचन में आराधना में हो जाता है। ஆராதனையிலே ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவன் वो பார்க்கிறான். आराधना में एक बहुत बड़ा कार्य को देखने लगा। இதுவரைக்கும் லேவியர்கள் ஆசாரிகள் பாடுவதை அவன் अब கண்டான். तक लेवी और याजक जो गीत गा रहा है उसको देखा, ஆனால் இப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருப்பதை கண்டான். अभी स्वर्ग से परमेश्वर को दूध उतर कर और आराधना को चलाता है। மகிமையான ஒரு ஆராதனை. महिमा से भरा हुआ एक आराधना। ஓ சேனைகளின் கர்த்தராகிய ராஜா, சேனைகளின் தேவன் பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்கள் பாடிக்கொண்டிருக்கிற காட்சியை அவன் और सेनाओं के प्रभु पवित्र 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 करके वो लोग
दूत लोग ने और गीत गाने वाला को இதுவரைக்கும் सुना है। அப்படி ஒரு ஆராதனை அவன் अब பார்த்ததில்லை. तक ऐसी आराधना को देखा नहीं, ஆனால் அந்த ஆராதனை அவனை தொடல. लेकिन वो आराधना उनको फर्ज नहीं किया, அந்த ஆராதனை அவனை वो அசைக்கவில்லை. आराधना उनको ना डगमगाया। 5ஆம் வசனத்திலே 5वां वचन में தேவனை அவன் காணும் பொழுது அவன் और அசைக்கப்படுகிறான். प्रभु को देखते समय वो डगमगाया है। ஹல்லேலூயா சொல்லுங்க. एक हालेलुया बोलिए, ஹல்லேலூயா. हालेलुया। மனுஷன் மற்றவர்களை காணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அசையாது. और मनुष्य को दूसरा को देखते समय आपको जीवन ना இயேசுவை डगमगाएगा। நீங்கள் காணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அசையும். यीशु को देखते समय आपको जीवन डगमगाएगा। ஒவ்வொரு நாளும் இயேசுவை நீங்கள் தரிசிக்க வேண்டும். वो प्रतिदिन यीशु का दर्शन करना है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே அவன் சொல்லுகிற வார்த்தை ஐயோ அதமானே. वो कहने वाला बात, देखो मैं मेरे जिंदगी में मैं नाश हो गया हूं, அசுத்த உதடுள்ளதான மனுஷன். मैं गंदगी ओटे वाला हूं। ஏன் காரணம்? क्यों कारण? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் और கண்டது. सेनाओं के और यहोवा प्रभु को मेरे आंख देखा है। தேவனை எப்பொழுது காண்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச், और परमेश्वर को जब आप देखते हैं तभी आपके जीवन में एक बदलवाट होता है। உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், आपके जीवन में एक बदलवाट, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். आपके जीवन में बदलवाट होना चाहिए। அதற்காக இந்த காலையிலே ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்க. इसलिए सुबह प्रभु से प्रार्थना कीजिए, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேணும். हे प्रभु मेरे जीवन में एक बदलवाट என் चाहिए, பேச்சில மாறுதல் मेरे வேண்டும். बातों में एक बदलवाट என் चाहिए, நடக்கையில மாறுதல் मेरे வேண்டும். चाल में एक बदलवाट என் चाहिए, பார்வையில மாறுதல் मेरे வேண்டும். दृष्टि में देखने में एक என் बदलवाट செயலிலே चाहिए, மாறுதல் मेरे வேண்டும். क्रिया में एक बदलवाट चाहिए। அல்லேலூயா. हालेलुया। மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட வேண்டும். और बदलवाट होना चाहिए। ஒரு குடும்பத்திலே ஒரு திருமணம் முடித்து एक परिवार में एक தன்னுடைய शादी, மகனும் மருமகளும் அவ்விதமாய் வீட்டுக்கு வந்தார். और एक परिवार में शादी होकर उनका बेटा और उनको बहू आने लगा, அந்த அந்த பையனுடைய அம்மா और वो लड़का का माँ பெரிய பணக்காரர்கள், बहुत बड़ा और धनवान व्यक्ति थी, ஆனால் நல்ல பக்தி உள்ளவள். लेकिन अच्छा भक्ति वाला था। அந்த மகனையும் மருமகளையும் வரவேற்பதற்கு இந்த அம்மா வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு வந்து அவளுக்காக காத்திருந்தார். और उनको बेटा को और जो उनको बहू को और जो स्वीकार करने के लिए जल्दी से वो गाड़ी निकाल कर वो आया, பெண்ணு மாப்பிள்ளையும் காரை விட்டு இறங்கினார்கள். और उन लोग को गाड़ी से नीचे उतरा, வாசலுக்கு வந்தார்கள். द्वार पर आया, இந்த அம்மா அவர்களை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்தவள் और ये जो माँ जी ने और उनके घर पे और द्वार पर खड़ा था उनको स्वागत करने के लिए, பெண்ணை பார்த்த உடனே और वो लड़की को देखने से கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு थोड़ा ठहरो, கொஞ்ச நேரம் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார். और थोड़ा समय वो लड़की को देखा था, இந்த வரேன் அப்படின்ட்டு உள்ள போனாங்க. थोड़ा ठहरो मैं अभी आता हूँ करके घर पे अंदर गया। 10 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க. 10 मिनट के बाद आया, வரும் பொழுது தன்னுடைய புடமை மாறி இருந்தது. आते समय उनको साड़ी बदल गया, கழுத்தில் இருந்த நகை எல்லாம் மாறி இருந்தது. और जो गले में था और कहना बेना सभी वो बदल गया। எல்லாவற்றையும் அந்த தாய் அந்த பையனுடைய அம்மா கழற்றி வைத்து விட்டு சாதாரண புடவையை கட்டி கொண்டு அந்த பெண்ணை வரவேற்பதற்காக வந்து வரவேற்றார். और वो लड़का का माँ ने सब कुछ ही और दो सोना चांदी सभी निकाल कर और साधारण वस्त्र पहनकर उनके सामने आकर खड़ा। ஒரு பெரிய பணக்காரி, एक बहुत बड़ा धनवान व्यक्ति थी, சாதாரணமாய் வீட்டில் இருந்தாலும் பட்டுப்புடவை கட்டுவார். और साधारण से और जो घर पे रहेगा तो भी और पट साड़ी पहनता था, எப்பொழுதும் கழுத்து நிறைய நகை இருக்கும். हमेशा गला भरकर और सोना रहता था। ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டது போல, लेकिन अभी எல்லாவற்றை கழற்றி வைத்து விட்டு ஸ்தோத்திரம் அங்கே சாதாரண புடவை கட்டி கொண்டு மருமகளை உள்ளே வரவே. लेकिन अभी एक बदलाव हुआ ऐसे, और सारे और सोना निकाल कर साधारण कपड़ा पहनकर आया। எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். सभी लोग आश्चर्य से देखा, மருமகள் ஆச்சரியமாய் பார்த்து उनके बहू भी आश्चर्य से देखकर அந்த மாமியை பார்த்து கேட்டாங்க, उनसे पूछा, என்ன மாமி, क्या आप நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் போட்டு வந்தீங்க, பட்டுப்புடவை கட்டியிருந்தீங்க, இப்போ என்னாச்சு? और थोड़ा समय के पहले अब अच्छा वस्त्र पहना था, सोना पहना था, अभी क्या हुआ? அப்பொழுது அந்த மாமியார் சொன்னார், तभी वो व्यक्ति ने बताया, உன்னை பார்த்த உடனே तुझे देखने से ஆவியானவர் என்னோட பேசி. आत्मा जी मुझसे बात किया। ஹல்லேலூயா. हालेलुया। நகை பற்றி எங்க சபையில பாஸ்டர் எவ்வளவோ பேசி இருக்கிறார். और सोना के बारे में, केना के बारे में मेरे पास्टर चर्च में कितने बात किया, ஆனால் அதெல்லாம் என்னை தொடல. लेकिन वो मुझे फर्ज नहीं किया। உன்னை பார்த்த உடனே तुझे देखने से என் லைஃபே அப்படியே மாறி, मेरी जिंदगी ऐसी बदल हो गया। வாழ வேண்டிய
வாழ்க்கை இப்போதான் தொடங்கி இருக்கிறேன். और जीने वाला तेरे जिंदगी को अभी में शुरू किया, எந்த நகை இல்லாம कुछ ही सोना नहीं है, ஒரு பெரிய மேன்மைக்குரியவளாய் பெரிய வெளியேற பெற்ற உடை உடுத்துக்கொண்டு வராம और अनमोल वस्त्र पहनकर नहीं आया, சாதாரணமாய் ஒரு மணப்பெண்ணாக என் வீட்டுக்கு வருகிறார். साधारण एक दुल्हन बनकर मेरे घर पे आया. நானோ வாழ்ந்து முடித்தவள். मैं तो जीकर अब खत्म किया, உன்னை கொண்டு ஆண்டவராய் கர்த்தர் என்னோடு பேசினார். तेरे द्वारा प्रभु मुझसे बात किया, ஆகையால் இதெல்லாம் வச்சு கலட்டிட்டேன். इसलिए सभी निकाल दिया हूँ. ஒரு எல்லை சொல்லுங்க. एक हल्लेलुया बोलिए, கரங்களை வைத்து எல்லை हाथ சொல்லுங்க. बढ़ाकर हल्लेलुया बोलिए. மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அப்படி இருக்கிறோம். दूसरा के सामने हम ऐसा रहना चाहिए, நம்மை கண்டு மற்றவர்கள் மாற்றம் ஏற்படணும். हमें देखकर दूसरा का अंदर एक बदलवाट होना चाहिए. எத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்களை கண்டு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது? कितने लोग आपको देखकर बदला है, எத்தனை பேரை நீங்க மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க? कितने लोग को बदलवाट में अब लाया है. ஹல்லேலூயா. हालेलुया. என் வார்த்தையை நான் मेरे சுருக்கிறேன். बात को मैं छोटे करता हूँ. இரண்டாவதாக दूसरा, அவர்கள் இயேசுவை குமாரனாகிய கிறிஸ்துவை கண்டார். दूसरा वो यीशु को पुत्र और वो पालक को देखा है. மூன்றாவதாக तीसरा, அடுத்த வசனத்தை வாசி. अगला वचन को पढ़िए. தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்த பண்ணினார்கள். அவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் उन பண்ணினார். लोग को उनको बताया हुआ और कार्य को और जो सबको बताने लगा. இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட இந்த இயேசுவை குறித்து தேவதூதர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது வெளியிலே சென்று சொன்னார்கள். और परमेश्वर का दूत इनको जो भी बताया गए, जो देखा गए, वो सारे कार्य को दूसरा को बोलने लगा. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். और मसीह को दूसरा को बताता है. தாங்கள் எதை கண்டார்களோ அதை மற்றவர்களுக்கு போய் சொல்ல वो ஆரம்பித்தார்கள். लोग जो देखा गए वो सारे लोगों को जाकर बताने लगा. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவிச்சிருக்கீங்க? कितने लोग को यीशु के बारे में बताया? உங்க மூலமா எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறாங்க? आपके द्वारा कितने लोग यीशु के अंदर आया? ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திரம். ரேஷன் கடையில் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. और रेशन की दुकान में कुछ वस्तु ले लेगा तो வந்த உடனே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவீங்களா இல்லையா? आने से आड़ोसी पड़ोसी में बोलते कि नहीं. கேஸ் வந்துருச்சு. और कसलेट आ गया है, ஓ சக்கரை வந்துருச்சு. और शक्कर आ गया है, கோதுமை வந்துருச்சு. और गेहूं आ गया है. கூட்டையில் சீக்கிரமா போங்க. ओ झुंड रहे, जल्दी जाओ. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த கோதுமைக்கு கொடுக்கிற மதிப்பு கூட இயேசுவுக்கு கிடையாது. और गेहूं को देने वाला इज्जत और जो यीशु को नहीं देता है. இயேசுவை எத்தனை பேர் கண்டு அறிந்து மற்றவர்களுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க? यीशु को कितने लोग जानकर और दूसरा को बताया है. அறிவிக்க வேண்டும். बोलना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல. यीशु को दूसरा को बोलना चाहिए. யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் रचा हुआ सुसमाचार 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 28 29 வசனத்தில் 28 और 19 वचन में அந்த சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளாய் போனாள். वो समारिया स्त्री गांव के अंदर गया, குடத்தை இங்க வைத்து விட்டு கடந்து போனாள். अंडा को उधर रखे गया. அவள் போய் वो சொல்லுகிறாள், जाकर बताती है, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் வந்து எனக்கு சொன்னார். मैं जो भी किया वो सभी कार्यों को एक व्यक्ति ने मुझे बताया, அவரை வந்து वो பாருங்கள் उसको आकर देखो என்று சொல்லி அந்த சமாரியாவிலே தெரு தெருவாய் அவிதமாய் ஸ்தோத்திரம் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அதை சொல்ல ஆரம்பித்தார். वैसे जाकर समारिया में गली गली में सड़क सड़क में जाकर वहां रहने वाला सभी को बोलने लगा. அவள் எப்படிப்பட்டவள் என்பது இல்ல அந்த ஊர்ல இருக்க எல்லா वो ஜனங்களுக்கும் कैसा தெரியும். व्यक्ति करके वो गांव में रहने वाला सभी लोग அவள் ஒரு जानता था. துன்மார்க்க ஸ்திரீ என்பது தெரியும். उतना बेकार स्त्री करके वो जानते ஆனால் हैं, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை அவள் சொன்னார். लेकिन उनके जीवन में जो हुआ बदलवट को वो बोलने लगा. ஓ அவிதமாய் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அப்படியே சொன்னார். मेरे कार्य सभी और सब वो एक ही छोड़ा नहीं, सब बताया. இனி என்னுடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கை இனி நான் வாழ अभी மாட்டேன் पुराना जिंदगी नहीं करूंगा என்று ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார். वैसे लोग को सभी बोलने लगा. 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். और 42वां वचन में पढ़ता है, அந்த ஜனங்கள் அந்த ஸ்திரியை நோக்கி वो சொன்னார்கள், लोग ने उस स्त्री को देखकर உன் बताया, சொல்லி நிமித்தம் மாத்திரம் அல்ல, तू जो बोला कि उसके द्वारा नहीं, நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு हमको तो उनको उपदेश को அவர் सुनकर மெய்யாகவே உலக ரட்சகராயிருக்கிற கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். सचमुच वो संसार को उद्धार करने वाला करके हम विश्वास करते हैं. ஒரு அல்ல சொல்லுங்க. एक हालेलुया बोलिए. ஹல்லேலூயா. हालेलुया. கொஞ்ச நேரத்துல அந்த கிராமம் எல்லாத்துக்கும் சரிதான்.
और थोड़े समय पर वो पूरा कहा में बोल दिया। யாரை குறித்து? किसके बारे में? தான் அறிந்த கர்த்தரை குறித்து, वो जाना हुआ मसीह के बारे में। தன்னுடைய பாவங்களை சுட்டி காண்பித்த அந்த ரட்சகரை குறித்து, वो अपना पाप को बताया, वो उद्धार करने वाला। அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தார்। वो सारे लोगों को बोलने लगा। எத்தனை பேருக்கு நீங்க कितने அறிவிச்சிருக்கீங்க? लोग को बताया है? இந்த கிறிஸ்துவை எத்தனை பேருக்கு நீங்க मसीह को காண்பித்திருக்கீங்க? कितने लोग को बताया है? நீங்கள் காண்பிக்காவிட்டால் குற்றம் உங்கள் மேல் अगर சுமரும்। नहीं बताएगा तो दोष आपके ऊपर गिरेगा। 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்। दूसरा राजाओं का पुस्तक 7वां अध्याय। ஓ ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே ஒரு காரியங்களை இங்க வைக்கிறார்। और प्रभु परमेश्वर एक कार्य को यहाँ रखा 2 है। ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க। और दूसरा राजाओं का पुस्तक 7वां अध्याय को ले தேசம் लीजिए। இங்கே அந்த தேசம் சமரியா தேசம் கடுமையான பஞ்சத்தில் அவிதமாக वो இருக்கிறது। समारिया देश बहुत बड़ा अकाल में बैठा है। பயங்கரமான பஞ்சம், बहुत बड़ा अकाल है। பிள்ளைகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம்। और बच्चों को खाने तक और अकाल हो गया। இன்னும் கொஞ்ச நாளானால் அந்த அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பட்டினியினால் பசியினால் மடிந்து और थोड़ा दिन होगा तो वहां रहने वाला लोग सभी और भूखा में मर जाएगा। அழுது தலை கூட அவிதமாக விலைக்கு கிடைக்கவில்லை। और गधे का और जो सर भी और जो नहीं मिला है, அது கூட அவிதமாய் விலை கூடிக்கொண்டே उसके போகிறது। दाम भी बढ़ते जा रहा है। எதையாயிலும் கிடைத்தால் அதை உட்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஜனங்களுடைய कुछ நோக்கம்। मिलेगा तो उसको खाना चाहिए, वही उसका लोगों का हाल है। எதை புசிக்க வேண்டும் எதை புசிக்க கூடாது என்று கர்த்தர் அவர்களுக்கு பிரமாணங்களில் சொல்லி இருந்தார்। जो खाना चाहिए जो नहीं खाना चाहिए करके प्रमाण में प्रभु को बताया। பிரமாணங்கள் எல்லாம் தூர இருந்து கிடைத்தால் போதும் எதுவாயிருந்தாலும்। अभी वो प्रमाण सभी पेकर जो मिलेगा तो काफी करके वो लोग उस स्थान में था। அப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததானே ऐसे हाल में था। அந்த நேரத்திலே उस समय पर 4 குஷ்டரோகிகள் और 4 कोड़ी बीमारी लोग மீதியானுடைய பாளையத்துக்குள் கடந்து और போனார்கள்। मीदियान को सेना में गया। அங்கே கடந்து போகும் பொழுது वहां जाते समय மீதியானுடைய பாளையங்கள் எல்லாம் திறந்து கிடக்கிறது। और उनके और जो सारे घर खुला हुआ है। அங்கே ஏராளமான கோதுமைகள் வார் கோதுமைகள் எல்லாம் மூடியா அடுக்கி வைக்கப்பட்டு கிடக்கிறது। वहां बहुत गेहूं ऐसे कोनी कोनी भर के रखा है। ஏராளமான தானியங்கள் बहुत और अनाज, அந்த தானியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது वो अनाज सभी देखते समय அங்கிருக்கிற ஆபரணங்கள் அங்கிருக்கிற உடை அங்கிருக்கிற ஒன்றை பார்க்கும் பொழுது தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்। वहां रहने वाले सारे वस्तु को देखते समय अपने के लिए वो लेने लगा। அதே ஒருவன் சொன்னான், उसमें एक व्यक्ति ने बोला, நான் இப்படி செய்தால் हम ऐसा करेगा तो குற்றம் நம்மேல் और சுமரும்। दोष हमारे ऊपर गिरेगा। ஏனென்றால் क्योंकि வெளியிலே ஜனங்கள் பட்டினியிலே செத்து கொண்டிருக்கிறார்கள், बाहर लोग और भूखा में मर रहा है, ஆனால் இங்கேயோ ஏராளமான தானியங்கள் நிறைந்திருக்கிறது। लेकिन यहाँ बहुत अनाज भरा हुआ है। ஓடி சென்று ராஜாவுக்கு அறிவிப்பு। ये जाकर हम राजा को बताएंगे। 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 9ஆம் வசனத்திலே 9वां वचन में நற்செய்தி அறிவிக்கும் நாள்। ये सुसमाचार बताने वाला दिन है। இந்த நல்ல செய்தியை நாம் அறிவிப்போம்। ये अच्छे संदेश को हम बताएंगे அதை நாம் காலை விடிய வரை காத்திருந்தால் और सुबह तक हम उसके बाट होते रहेगा तो நம்மேல் சுமரும் दोष हमारे ऊपर लगेगा। என்று உடனே அவர்கள் கடந்து போய் तुरंत वो लोग जाकर ராஜாவுக்கு அதை அறிவித்து राजा को बताने लगा। பட்டினியில் செத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு 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 ஔஷதமாய் மாறினது। और भूखा में मरने वाला लोगों के लिए वो बहुत बड़ा आशीष बना था। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான मेरे बात को सुनने वाले प्यारे लोगों, எத்தனை ஜனங்கள் கிறிஸ்து அறியாமல் இன்னைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார்। कितने लोग मसीह को बिना जानकर आज मर रहा है। அல்லேலூயா हालेलुया। நோவாவின் காலத்திலே ஜனங்கள் பாவம் செய்ததினால் ஜலத்தினால் அழித்தார்। और नोवा के दिन में लोग पाप किया, इसके लिए जल के द्वारा वो लोग को मार லோத்தின் डाला। நாட்களிலே பாவம் செய்த பட்டணத்தை அக்கினியினாலே அழித்தார்। लूत के दिन में और जो पाप किया हुआ लोग के कारण और उस देश को नाश कर दिया। இப்படி அழிக்க ஆரம்பிப்பார் என்றால் எல்லா தேசமும் ஒன்றில்லாமல் ऐसा போயிருக்கும்। और मिटाने के लिए सोचेगा तो पूरा देश नष्ट हो जाएगा। பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமை அற்று போனார்கள்। क्योंकि सभी लोग पाप करके परमेश्वर की महिमा को खो गया है। எத்தனை பட்டணத்தை அழிப்பது, और कितने शहर को हम नाश எத்தனை करेंगे, ஆயிரம் ஜனங்களை அவிதமாக கொன்று குவிப்பது, कितने हजार लोग को ऐसे मार डालेंगे। இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்। इसके लिए एक अंत करना चाहिए। தேவனாய் கர்த்தர் நினைத்து என்ன செய்தார்? प्रभु परमेश्वर सोच कर क्या किया? குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவை இந்த பூமிக்கு अपना அனுப்பினார்। पुत्र यीशु मसीह के प्रति में भेजा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। ஏன் இந்த பூமிக்கு அனுப்பினார்? क्यों ये पृथ्वी में भेजा है? பாவம் செய்கிற ஜனங்களை அவர் ரத்தத்தினால் மீட்டு கழுவும்படியா, और पाप किया हुआ लोगों को उनको लहू से धोकर शुद्ध करने के लिए, அவர்களை விடுதலையாக்கும்படி
முடியாது उनको आजाद करने के लिए, இந்த உலகத்தை மீட்க முடியாது ये दुनिया को और उद्धार करने के लिए குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவை இந்த பூமிக்கு अपना அனுப்பினார் पुत्र यीशु मसीह को दुनिया में भेजा है। ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா हालेलुया। ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது इसलिए शास्त्र बताता है பாவிகளை அழிப்பதற்கு அல்ல पापी को मिटाने के लिए नहीं, ரட்சிக்கும்படியாகவே நான் வந்தேன் उद्धार करने के लिए मैं आया हूँ। நான் அழிப்பதற்கு வரல मैं मिटाने के लिए नहीं आया, உலகத்தை நியாயம் தீர்க்க நான் வரல ये दुनिया को सजा देने के लिए नहीं आया, உலகத்தை ரட்சிக்கும்படியாய் நான் வந்தேன் दुनिया को उद्धार करने के लिए आया हूँ। பிதாவானவர் தன் குமாரனை அனுப்பினார் इसलिए पिता परमेश्वर अपने पुत्र को भेजा है, உலகத்தை ரட்சிக்க வேண்டும் दुनिया को उद्धार करना है। அந்த ரட்சிப்பை वो उद्धार को நானும் அனுபவிக்கிறேன் आप और मैं अनुभव करने के लिए ஒரு காலத்திலே एक समय எபேசியர் 2:3 பிரகாரம் एफेसियर 2:3 के अनुसार ஓ நம்முடைய மாம்சம் மனசு விரும்பினபடி செய்து हमारे मर्जी के अनुसार हम करके கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் और सजा का बच्चा लोग था, ஆனால் யாரோ ஒருவர் மூலமாய் लेकिन कोई किसके द्वारा இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோம் यीशु के बारे में हम सुना है, ஆண்டவர் நம்மோடு கூட प्रभु பேசினார் हमारे से बात किया, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் हमारे जीवन में एक बदलवार चेंज को लाया है। நமக்காக யாரோ ஒருவர் ஜெபித்திருக்கிறார் हमारे लिए कोई व्यक्ति प्रार्थना किया है। ஹல்லேலூயா हालेलुया। அவர்கள் இல்லாதிருந்திருப்பார்கள் अगर वो लोग नहीं होता तो கிறிஸ்துவை நாம் கண்டிருக்கும் मसीह को हम नहीं देखता था। எனக்கு ஒருவர் சுவிசேஷத்தை அறிவித்தார் मुझे एक व्यक्ति ने सुसमाचार बताया। ஹல்லேலூயா हालेलुया। அவர் நிமித்தமாய் எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனாய் இருக்கேன் उनके द्वारा मैं उद्धार पाकर और सुसमाचार ஆண்டவர் बनाया है। எனக்காக அவரை ஆயத்தப்படுத்தி मेरे வைத்தார் लिए उनको प्रभु तैयार करके रखा है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, அதே போலத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து वैसे प्रभु हमें उद्धार किया है। எதற்காக इसीलिए ஏதோ நான் நல்லா இருக்கிறேன் मैं अच्छा हूँ, என் குடும்பம் நல்லா இருக்கு मेरा परिवार अच्छा है, வியாதியா இருந்தேன் பலவீனமா இருந்தேன் बीमारी था, कमजोर था, போன வாரம் முழுவதும் வியாதியா இருந்தேன் तो पिछले हफ्ता पूरा बीमारी था, சுகமாக்கிட்டார் प्रभु स्वस्थ किया। ஆண்டவரை துதிப்பதற்காகவா प्रभु को स्तुति करने के लिए क्या? எனக்கு அருமையானது मेरे प्यारे लोगों, இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க ये यीशु को दूसरा को बताना चाहिए। அவர்கள் என்ன वो செய்தார் लोग ने क्या किया? பிரசித்தம் பண்ணினார் और सबको बोलने लगा। அடுத்த வசனத்தை வாசி अगले वचन को पढ़िए। சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் பாருங்க மேய்ப்பனாலே தங்களுக்கு சொல்லப்பட்ட கேட்டது யாவரும் அது எல்லா ஜனங்கள் அநேகருக்கு போய் चरवाहों के द्वारा जो बोला वो लोग सारे लोग सभी को बोल दिया செய்தி அநேகருக்கு போயிடுச்சு और संदेश कई लोग चले गया। கேட்ட யாவரும் सुना ஆச்சரியப்பட்டார் वो सभी लोग आश्चर्य हो गया। ஹல்லேலூயா हालेलुया। எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கிறேன் कितने लोग को अब बताया? எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து தெரியும் कितने लोग इसके बारे में जानता है? உங்கள் மூலமா எத்தனை பேர் கிறிஸ்துவை கண்டிருக்கிறார் आपके द्वारा कितने लोग मसीह को देखा है? இந்திரா காந்தி அம்மா இறந்து போனத जो इंदिरा गांधी माँ जी ने जो मारा था சுடப்பட்டு மரித்தத और जो बंदूक लगाकर जो मारा था 2 மணி நேரத்துக்குள்ள உலகம் முழுவதுக்கு தெரியுமா 2 घंटे में पूरा दुनिया को जाना। இயேசுநாதர் இறந்து 2020 வருஷம் ஆச்சு और यीशु मरकर और 2020 साल हो गया। எத்தனை பேருக்கு தெரியும் कितने लोग जानता है? எத்தனை பேர் இன்னும் தெரியாம இருக்கிறாங்க कितने लोग अभी भी बिना जानकर हैं? காரணம் என்ன ये कारण क्या है? பெற்றுக்கொண்ட நாம் அமைதியா இருக்கிறோம் पाया वो हम चुप बैठा है। யாருக்கோ வந்தது वही बोलने दो, அது அவங்க பாத்துக்குவாங்க वो देखने दो, அது இவர்கள் பார்ப்பார் वो ये लोग देखने दो, அது நம்மேல் விழுந்த கடமை वो हमारे ऊपर गिरा हुआ खर्चा है। சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை और सुसमाचार हमारे ऊपर गिरा हुआ உன்னோட खर्चा வேலை है। செய்கிறவர்களுக்கு அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ என்று வேதம் तेरे சொல்லுகிறது साथ रहने वाला को नहीं पता कि तेरे लिए हाय। இந்த கிறிஸ்துமஸ் நாளில ये क्रिसमस के दिन में நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க आप एक निर्णय कीजिए, இந்த ரட்சகரை மற்றவர்களுக்கு நான் காண்பிப்பேன் ये उद्धार करने वाला प्रभु को मैं दूसरा को बताऊंगा, ஆண்டவரை மற்றவர்களுக்கு நான் சொல்ல ये प्रभु को मैं दूसरा को बताऊंगा। ஒரு தீர்மானம் எடுங்க एक निर्णय कीजिए, உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு आपके साथ काम करने वाला உங்கள் சொந்த பந்தங்கள் आपका रिश्ता, ஆண்டவர் உங்களுடைய தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றும் आपको निर्णय को प्रभु पूरा करेगा। நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம் हम सभी खड़ा हो जाएंगे, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம எல்லாரும் प्रभु के सम्मुख और हम सभी प्रार्थना करेंगे। Praise the Lord. Praise the Lord। ஒரு அமைதியா இருக்க कोई வேண்டும் भी चुप मत बैठिए, எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் हम सभी प्रभु का और प्रार्थना करेंगे। ஆண்டவரே இந்த கேட்ட அந்த வார்த்தையின் ये प्रभु हम सुना वचन के अनुसार எங்கள் அருமையான தகப்பனே हमारे प्यारे पिताजी எங்களோட நீங்க பேசி हमारे संग बात कीजिए, இந்த வார்த்தைகள் வெறுமையாய் வர वो वचन खाली नहीं आना चाहिए, அனுப்பின காரியமாய் जिस வாய்க்கணும் कार्य के लिए भेजा के सफल होने எல்லாரும் चाहिए। வாயை திறந்து ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம் सभी अपना मुंह खोल के प्रभु परमेश्वर को स्तुति करेंगे। Thank you Lord. धन्यवाद यीशु, धन्यवाद இயேசு पिता। பிறந்தார் உள்ளமதை இதையெங்கும் சாற்றிடுவோம் இயேசு பிறந்தார் உள்ளமதை இதையெங்கும் சாற்றிடுவோம் புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம், புசிப்போம் குடிப்போம்
ஆமென். ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். वचन के लिए सभी प्रभु को धन्यवाद करेंगे. கரங்களை தட்டி ஆண்டவராய் கர்த்தரை கனப்படுத்து. ताली बजाकर प्रभु परमेश्वर का काल आदर करेंगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, धन्यवाद पिता. நன்றியோடு நாங்கள் உம்மை धन्य के साथ आपको ஸ்தோத்திரிக்கிறோம். स्तुति करता है. ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை सभी துதிக்கலாம். प्रभु को स्तुति करेंगे. ஒருவர் அமைதியா இருக்க வேண்டாம். कोई चुप मत बैठिए. ஹalleluya, Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. धन्यवाद यीशु, धन्यवाद यीशु. நன்மை நினைக்கிறோம். आपको प्रेम को महसूस करता है. இதே போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. वैसे हमारे जिंदगी को बदल दीजिए. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. हमारे जीवन को बदल दीजिए. எல்லாரும் கர்த்தரை सभी துதிக்கலாம். प्रभु को स्तुति करेंगे. Thank you ஆவியானவரே. धन्यवाद पवित्र आत्मा जी. धन्यवाद Thank प्रभु. you Lord. Thank you Jesus. धन्यवाद यीशु. இயேசுவே உமக்கு நன்றி. यीशु आपको धन्यवाद प्रभु. எத்தனை நல்லவர் அப்பா. कितने अच्छे हैं प्रभु. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானம் प्रभु के समूह में अच्छे निर्णय कीजिए. நல்ல தீர்மானம் எடுத்து அதை பிரகாரமாய் செயல்பட கர்த்தர் உதவி अच्छा செய்வார். निर्णय करके उनके अनुसार करने के लिए प्रभु हमें अनुग्रह करेगा. ஆமென். உட்காருவோம். ஒரு பாட்டு பாடும்போது நாம் காணிக்கை சேகரித்து ஜெபித்து முடிக்கலாம். बैठ जाएंगे. गीत गाते समय प्रभु के लिए दान करेंगे. 564வது பாட்டு ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னுரை படியே முன்னணை மீதே பன்னுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னுரை படியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सभी प्रभु का और प्रार्थना करेंगे. கேட்ட வார்த்தைகளுக்காக, सुना वचन के लिए ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைக்காக और जो लिया हुआ दान के लिए நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सभी प्रभु का और प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, स्वर्ग के अच्छे पिता, மீண்டும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். फिर एक बार आपको स्तुति करता हूँ प्रभु. கடந்து வந்த இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் நாங்கள் और நினைக்கிறோம். ये दूसरा आराधना में आया हुआ और एक बच्चा के लिए धन्यवाद कहता हूँ. ஒருவர் வெறுமையா போகக்கூடாது. कोई भी चुप नहीं बैठना இந்த चाहिए. வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் ये वचन जो कार्य के लिए भेजा गया उस कार्य सफल होने दीजिए. ஆவியானவர் இடைப்படும் उनके साथ आत्मा जी भाग लीजिए. எல்லா தடைகளையும் மாற்றி सारे रुकावट को बदल दीजिए. வருகிற நாட்களிலே आने वाले दिनों में எங்களோடு தொடர்ந்து நீங்க பேசுங்க. हमारे संग लगातार बात कीजिए. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும். ये वचन से भी हमारे लिए இந்த लाभदायक காலையிலே बन दीजिए. கேட்ட இந்த செய்தி और इस सुबह सुना हुआ ये संदेश அவர்கள் கேட்டார்கள், वो लोग ने सुना है, அவர்கள் वो கண்டார்கள், लोग देखा है, அவர்கள் वो பிரசங்கித்தார்கள். सभी बताया है. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில हम भी हमारे जीवन में கேட்கலாக மாத்திரல்ல, और सुनने वाला केवल नहीं கண்களாய் और மாத்திரல்ல, देखने वाला केवल नहीं, மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக दूसरा को बताने वाला बच्चा लोग பயன்படுத்த हमें इस्तेमाल कीजिए. எல்லா மகிமை கனம் துதி உமக்கே. सारे महिमा आदर गौरव आपके देता हूँ இயேசுவின் நல்ல நாமத்தில் यीशु के अच्छे नाम से पिता. ஆமென். आमेन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, हमारे उद्धार करने वाला प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், पवित्र आत्मा சமாதானம் का सहभागिता और संगति வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. आयो और एक परमेश्वर का बच्चों के साथ बनी रहे. आमीन.